அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று பங்குனி மாதம் 28ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி பங்குனி உத்திரங்க. இன்றைக்கி நம்ம விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து நேத்தியே நல்ல மழை தாங்க. இன்றைக்கி மழை எதிர்பார்த்தோம். விடிய காலில் வரும்னு சொல்லிட்டு தான் இது வரைக்கும் வீடியோ போடாமல் இருந்தேன். விடிய காலில் 4 மணிக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மியான்மருக்கு நோக்கி சென்ற காற்று சுழற்சி வலு குறைந்து கலையுது. அதனால் இந்த வேகமாக போயிட்டு இருந்த காற்று இப்போ ஏன்னா அரபிக்கடலில் ஒரு உயர் அழுத்தம் இருக்குது, அதை சுற்றிக்கிட்டு காற்று வருது. அதாவது 3 வழியில் காற்று வருது. அதாவது சுழற்சியை நோக்கி இந்த காற்றின் வேகம் குறையிறதுனால என்ன பண்ணணும்னா மேக உற்பத்தி நடக்கும். மேக உற்பத்தி நடந்து இன்று முதல் ஏப்ரல் 15 வரை ஆங்காங்கே மழை பெய்கிறப்ப என்ன பண்ணால் அதாவது நம்ம ஏற்கனவே இந்த வைக்கப்போட்டு கொளுத்துவோம். அந்த காலத்தில் களம் வச்சுருக்கவங்களுக்குலாம் தெரியும். வைக்கப்போட்டு கொளுத்துவாங்க. காற்று ஓடலன்னு வச்சிங்களேன், தூத்துறப்ப அதை வைக்கப்போட்டு கொளுத்துனா அந்த இடம் ஒரு மாதிரி அதாவது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு அதுக்கு காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த காலத்திலேயே இது இருந்துச்சு. அந்த மாதிரி ஆங்காங்கே ஏற்படும் குறைவு அழுத்தங்களால் அந்த அந்த லோ ப்ரெஷர் ஏரியாவுக்காக காற்று வரும். காற்று கடுமையான காற்று வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தா நாள் அந்த மன்னார்குடியில் அம்மையப்பனில் 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்து தெளிச்சு பாருங்கள். அந்த மாதிரி வரும். அது எல்லா இடத்துலையும் அடிக்குமானா எல்லா இடத்துலையும் அடிக்காது. எங்கே குறைவு அழுத்தம் இருக்கோ அந்த பக்கத்தை சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டர் விற்றுக்கு அப்படி அடிக்கும். அங்கே இருக்கிற வாழை கீழே அந்த சின்ன மரங்கள் போஸ்ட்டு இதெல்லாம் சாய்ச்சி விட்டு போகும். அந்த மாதிரி தான் இந்த கோடை மழை அப்படி தான் இருக்கும். அதனால் மழை இருக்குது. டெய்லி மழை விட்டு விட்டு இன்றைக்கி பெய்யும், பக்கத்து ஊரில் பேஞ்சுன்னு சொல்லுவாங்க, நமக்கு பேஞ்சிருக்காது. அந்த மாதிரி இங்கே இருக்கும். இப்போ மணல்மேடு பேஞ்சிருக்கும், சீர்காழி பேஞ்சிருக்காது, இப்போ நடுப்புற பட்டவர்த்தி பேஞ்சிருக்காது, அதுக்கப்புறம் பட்டவர்த்தி பேஞ்சிருக்கும், மணல்மேடு பேஞ்சிருக்காது. இந்த மாதிரி 4 கிலோமீட்டர்லேயே நமக்கு எதுக்க மழை பேஞ்சு நிற்கிறத அந்த இதை கூட நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஒரு பரந்த மழையாக இருக்காது. ஆனால் இப்போ நாளைக்கு 12ஆம் தேதி கொஞ்சம் பரவலாக மழை இருக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி சித்திரை மாதத்தில் வங்கக்கடலோரம் மழை வராது. எப்போதுமே நான் சொல்கிறது தான், 60 கிலோமீட்டர் வித்துக்கு கடற்கரை ஓரத்துலேருந்து மழை வராது. ஆனால் இப்போ அந்த காற்று கலைதல் இருக்கிறதுனால மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் அரபிக்கடலில் எதிர்பாராத ஒரு உயர் அழுத்தம் வந்திருக்கு. இப்போ கலைஞ்ச காற்று சரியாக வரதுக்குள்ளே அடுத்த இந்த உயர் அழுத்தமும் வங்கக்கடலில் வந்துடும். 2 பக்கமும் 2 உயர் அழுத்தம் இருக்கும். அதனால் அந்த காற்றை கட்டுப்படுத்தி நம்ம டெல்டா பகுதியை நோக்கி தான் அனுப்பி ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படிங்கிற நிலைமையில் 20ஆம் தேதி ஒரு சுழற்சி வந்துடும். அது அடுத்த பிரச்சனை, அடுத்தது அப்புறமா பார்ப்போம். அதுக்கப்புறம் அது அடுத்தது நம்ம எதிர்பார்த்த மழை, இந்த மழை தான் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ரைட்டுங்களா, மியான்மருக்கு போயிடுச்சு. அடுத்ததெல்லாம் வங்கக்கடலோரம், ஆந்திரா, வங்கக்கடலோரம் கொஞ்சம் தமிழ்நாட்டை நெருங்கி வரும். இந்த மாதிரி 614 கிலோமீட்டர்லாம் தள்ளிலாம் போய் அதுக்கப்புறம் கருவு எடுக்காது. அதனால் மழை இனிமேல் மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அது அடிக்கிற இடத்துல கொஞ்சம் காற்றோட மழை பெய்யும், அவ்வளோதான். தூறல் சாரலோட பக்கத்தில் போனாலும் போகும். ஆனால் இந்த 2-3 நாளில் நிச்சயமாக டெல்டா கரையோரங்களில், வங்கக்கடலோரங்களில் சென்னை முதல் வச்சிங்களேன், ஆந்திரா முதல் சென்னை முதல் நம்ம டெல்டா கரையோரங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் மழை பெஞ்சே தீரும். தென் மாவட்டங்கள்லாம் பெஞ்சிட்ருக்கு. கன்னியாகுமரிலாம் நம்ம சொல்லவே வேண்டாம், ராமநாதபுரம்லாம் அங்கெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்ம டெல்டா கரையோரங்களில் பெய்யல. அதாவது இந்த 90 டிகிரி குத்து வேதாரண்யத்துலேருந்து அந்த வேதாரண்யமே காற்றுப்பகுதி, அங்கேயே இப்போ மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மழையை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். அதுவும் இல்லாமல் இதுக்கு ஓரத்துலேயே ஒரு காற்று சுழற்சி இருக்குது, கேரளா ஓரத்தில் ஒரு காற்று சுழற்சி இருக்குது. அதனால் எல்லாமே காற்றை திசை மாற்றி கொடுக்குறது. அதாவது காற்றின் திசைவேக மாறுபாடுன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழை இருக்குது. நன்றி, வணக்கம்.